வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் 2 கொரியன் படங்கள் அதுவும் தமிழ் டப்பிங்கில் வந்துருக்குது. என்னடா ஆச்சு உங்களுக்கு திருதிப்புன்னு ஏன்டா இவ்வளோ கொரியன் படங்கள்லாம் வரிசையாக தமிழ் டப்பிங் விடுறீங்க? தமிழ் டப்பிங் ஃபேன்ஸ் இனி உங்களுக்கு கையிலே பிடிக்க முடியாது. ஏன்னா அனிமி சைடில் அட்டாக் ஆன் டைட்டனே மொத்தமாக தமிழ் டப்பிங்கில் வந்துருச்சு. இந்த பக்கம் இவ்வளோ கொரியன் படங்களை கடை போட்டு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இனி எல்லா பக்கமும் உங்கள் ராஜ்யம் தான். இதில் பார்க்க போகிறது 2 கொரியன் படம். ஒன்று இப்போ வந்தது தான், பட் அது எல்லாருக்கும் செட் ஆகிறது இல்லை. சிலருக்கு ரொம்ப நல்லா அந்த படம் செட் ஆகும். இன்னொரு படம் சொல்ல போகிறது அது எல்லாருக்கும் கட்டாயம் செட் ஆக போகிற படம் தான்ப்பா. ஸோ 2த்தையுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எ டேல் ஆஃப் டூ சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற படம். இந்த படம் என்னடா ட்விஸ்டர் சொருகி மொத்தமா தலையை சுத்த விட்டீங்களேங்கிற மாதிரி ஆக்குற ஒரு படம். இதுல கதையா பார்த்தாக்க 2 பேர் அக்கா தங்கச்சி அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்க இப்ப இருக்கிறது அவங்க அம்மா கிடையாது, சித்தி. நம்ம ஊர்ல மட்டும் இல்லப்பா, அவங்க ஊர்லயுமே சித்தி குடும்பம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுல அக்கா காரியை பொறுத்த வரைக்கும் அவ கொஞ்சம் திமிரு பிடிச்சவ. சித்தி கிட்ட வந்தாலே வெளியே போ அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசி அவ எஸ்கேப் ஆயிடுவா. ஆனா இன்னொன்னு இருக்குது, அது அப்பாவி. அதை பார்த்தாலே எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி வாய் பேசாதுங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, சித்தி அவன் மேல இருக்கிற கோவத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமா இவன் மேல காட்ட இப்படி ஆரம்பிக்கும் கதை. ஸோ சித்தி கொடுமையில் ஆரம்பிக்கிற இந்த கதை அதுக்கப்புறம் ராட்டனத்தில் ஏறி மொத்தமாக சுத்த விட்டு அப்படியே தலையை சுற்றி வெளியே கூட்டு வருவாங்களே, அந்த ஒரு ஃபீலை கொடுத்துருவாங்க. இதில் நடிச்ச அந்த 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே வேற லெவலாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக நம்மளை தலையை சுத்த விடுற அந்த மூமெண்ட்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருக்கும். இந்த அக்காகாரி பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, ஆனால் அந்த அப்பாவி தங்கச்சி அதை பார்த்தாலே பரிதாபமாக இருக்குங்க. அந்த புள்ள நிஜமாவே கொடுமை அனுபவிக்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த படம் எல்லாருக்கும் செட் ஆகுமானா அது கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் இந்த படம் ரொம்ப 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 ஸ்லோவாக தான் போகும். ஆனால் இப்பவும் சொல்றேன், அவ்வளோ ஸ்லோவா போனாலும் நீங்க செட் ஆகி பார்த்தீங்கன்னா கடைசியில ஒரு வேலையை பார்த்து விட்டுருவானுங்க. ஆனா மொதல் 1 ஹவருங்கிறது அந்த கதையோட கனெக்ட் ஆக அவங்க என்னெல்லாம் பண்றாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரு உண்மையாக தான் டிராவல் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டை ஒருத்தரா மாறினாதான் அங்க நடக்கிற விஷயம் உங்களுக்கு இங்க ஷாக்கிங்கா இருக்கும். ஸோ அதனால இது எல்லாருக்கும் நான் செட் ஆகும்னு சொல்ல மாட்டேன். ஆனா செட் ஆகிறவங்களுக்கு, இந்த கதையோட கனெக்ட் ஆகிறவங்களுக்கு கடைசி விஷயம் பயங்கரமா இருக்கும். இன்னொரு படம் எதுக்காக சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்த படம் எல்லாருக்குமே செட் ஆகாது. சரிப்பா தமிழ் டப்பிங்ல வந்து வேணா ட்ரை பண்ணி பார்க்கறேன்னு தோணும். பட் இன்னொரு படம் மிட் நைட் அப்படிங்கிற படம். இது வந்து டாப் கியர்ல ஆரம்பிச்சிலிருந்து எண்டு வரைக்கும் பரபரப்பாகவே துடிதுடிப்பாகவே என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி டென்ஷனோடவே வச்சுக்கிற ஒரு படம். ஸோ இது டவுட்டே வேணாம், எல்லாருக்குமே செட் ஆகிற ஒரு படம் தான். இதுல ஹீரோயினுக்கு காது கேட்காதுப்பா. அவங்க ஒரு சீரியல் கில்லர் கொலை பண்றத பாத்துறாங்க. அவனும் இந்த பிள்ளைய பாத்துறான். இப்ப அவன் எக்ஸ்கியூஸ் மீ மேடம், போலீஸ் ஸ்டேஷன் போட்டு குத்துற மாட்டீங்களே அப்படின்னு கெஞ்சவா போறான். அடியை நில்றி, உன்னை கொன்னு குருமாக்காம விடமாட்டேன்னு அவளை இவன் துரத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அவங்கிட்ட இருந்து இவ எப்படி தப்பிச்சா, அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைலாம் இவ சிக்கி சின்னாபின்னமானா, எப்படி இந்த மொத்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாங்கிறது தான் படம். இந்த படத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீன் வரும். அங்க அப்படியே டே மாட்டிக்காத அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது வேற லெவலா பில்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீன். முக்கியமா கிளைமேக்ஸ்ல ஒரு வேலையை பார்க்கும், அதுவுமே சூப்பரா இருக்கும். இவ்வளோ பதட்டத்துக்கு நடுவுலையும் புதுசா ஒன்று யோசிச்சிருக்க பாத்தியா, நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் படம் எவ்வளோ பொறுமையா போனாலும் அந்த பொறுமையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் பார்ப்பேன், விடாமுயற்சியோட அந்த படத்தை முடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடைசி விஷயங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். 2வது படம் டவுட்டே வேணாம், இது டாப் கியர்ல போகக்கூடிய படம் தான். தாராளமா எல்லாருக்குமே செட் ஆகும். கொஞ்சம் கூட என்னங்க ஸ்லோ அப்படிங்கிற ஃபீலே கொடுக்காது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பரபரப்பாவே போவானுங்க. இன்னும் எனக்கு இந்த ஃபர்காட்டன் படம், அதையும் நீங்க தமிழ் டப்பிங் விட்டா நல்லா இருக்கும். அப்புறம் நேத்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் மாண்டேஜ் படம், அதெல்லாம் பயங்கரமா இருக்குங்க, அதெல்லாம் தமிழ் டப்பிங் விடலான்னு நானும் அதுதான் நினைச்சேன். அதே மாதிரி அந்த அலாங் வித் த காட்ஸ் அந்த படமும் தமிழ் டப்பிங் விட்டா நல்லா இருக்கும். அதான் சொல்றேன், இன்னும் ஏகப்பட்டது லிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் வரிசையா தமிழ் டப்பிங் விட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ இந்த வீக்கெண்டுக்கு இன்னும் மலையாள படங்கள் வேற இருக்குது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அடுத்த வீடியோ வந்துடுறேன். ஸோ இந்த 2 படங்கள் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ திரும்ப வரேன். டாடா பை.